திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய காலத்தில் இதுவரையிலும் அரசியல் என்பது மிட்டா மிராசுகள், வாண்டையார்கள், மன்றாடியார்கள், பண்ணையார்கள் வசம் இருந்தது. அதை சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி என்று சொன்னால் அறிஞர் அண்ணா தொடங்கி அதை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி, மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா எல்லோருமே அதே மாதிரி அடிமட்டத்தில் இருக்கிறவர்கள், கட்சிக்காக உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், அவர்களுக்கு எல்லாமே பல்வேறு வாய்ப்புகளை நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில், உள்ளாட்சி பிரதிநிதிகளாக கொடுத்தார்கள். அவர்களுடைய தேர்வு எப்படி இருக்குன்னா, களப்பணியில் தீவிரமாக இருக்க வேண்டும். அந்த தொகுதி மக்களுக்கு, பகுதி மக்களுக்கு, மாவட்ட மக்களுக்கு அறிமுகமாக இருக்க வேண்டும். பக்கத்து தெருவு கூட தெரியாதவங்களாம் கொண்டு வந்து போடக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு உறுதிப்பாடு அவர்களிடம் இருந்தது. அடுத்து இந்த நிலைப்பாடு என்பதை இன்றைக்கு சாதாரண சாமானிய ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், ஒரு பேரவையில், பாசறையில், மன்றத்தில், தொழிற்சங்கத்தில், இப்படி பல்வேறு கட்டத்தில் இருந்த கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இடம் அளித்திருக்கிறது. அவர்கள் எல்லோருமே வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு போகணும்னு என்னுடைய வாழ்த்தையும் சொல்லிடுறேன். வாய்ப்பு எப்படி இருக்கிறது, வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் உண்டா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். மரியாதைக்குரிய ஐயா பெரியவர் ராமசுப்ரமணியன் ஒன்று சொன்னார். அப்படியே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி அப்படியே இருக்கிறது, அதனால் அவங்களுக்கு போட்டி கடுமையாக எம்ஜிஆர் இருந்தப்போ எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்கிறார். மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஒற்றை தலைமை என்று கட்சி பிளவுபட்ட அந்த காலகட்டத்தில் ஒன்றுபட்ட அதிமுக, மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து அந்த ஒன்றுபட்ட அதிமுக இருக்குல்ல, அந்த ஒன்றுபட்ட அதிமுகவின் கிளைக்கழக, நகர, ஒன்றிய, பேரூர் நிர்வாகிகளில் மதுரை, தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை 60லிருந்து 70% பேர் கிளை செயலாளர்களிலிருந்து ஒன்றிய நகர பொறுப்புகளில் இருக்கிறவங்க இருக்காங்க. மீத உள்ளவங்களுக்கு இப்போ போட்டிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா விருதுநகர், திருநெல்வேலி, குமரி, தூத்துக்குடி தொகுதி 40லிருந்து 45% பழைய நிர்வாகிகள், புதியவர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி பிற மாவட்டங்களில் 20லிருந்து 35, வட மாவட்டம், மேற்கு மாவட்டங்களில் பழைய நிர்வாகிகள், கீழே இருக்கிற கிளை செயலாளர், ஒன்றியம், நகரம் பொறுப்புகளில் இருக்கிறாங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 87 மாவட்ட செயலாளர்கள், 62 தலைமை கழக நிர்வாகிகள். இதை தாண்டி எல்லா பகுதிக்குமே ஒரு கிட்டத்தட்ட 174 நகர நிர்வாகிகள், 385 ஒன்றிய நிர்வாகிகள். இதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன், திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விட ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் அதிகம் இருக்கிறார்கள். ஒரு சீட்டு கூட கொடுக்கல. அதைத்தான் சொல்ல வரேன். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை பாரதிய ஜனதா இழைத்திருக்கிறது. அது தென் மாவட்டங்களில் நிச்சயமாக அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் சொல்கிறேன். ஆதரவு நிலைப்பாடு என்று திரு ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து நேற்று வரைக்கும் போய் கோயிலில் அவர் சாமி கும்பிட்டு தங்கை தேறி இழைக்கிற ஒருத்தரை புறக்கணிப்பது என்பது நிச்சயமாக அரசியலில் அது ஒரு புத்திசாலித்தனம் இல்லை. அதிகமாக தாமரை சின்னத்தில் நிறுத்தி வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டுமென்றால் இருக்கிற ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவர்களை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். கொண்டு வரலை. இதை தாண்டி திருச்சியில் ஒரு மாநாடு மூலமாக ஓரளவுக்கு தனக்கு கூட்டம் இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு இருக்கிறது நிரூபித்தார். உரிமை மீட்பு குழு என்பதன் மூலமாக 38 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து தனக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆதரவு இருக்குது என்பதை நிரூபித்தார். எந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு இடம் கூட கொடுக்கக்கூடாது என்கிற நிலைப்பாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்தது என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இன்று ஒரு வலிமையான கட்டமைப்பை கூட்டணியோடு இருக்கிறது, கூடுதல் பலமாக ஆட்சி இருக்கிறது. அதை வீழ்த்த வேண்டுமென்றால் எதிரிலே ஒரு வலிமையான கூட்டணி வேணும். அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி களங்காண வேண்டும் என்று விரும்பியது. துரதிருஷ்டவசமாக அது முடியலை. அதிமுக என்கிற அடையாளத்தோடு பயணப்படுகிற திரு ஓபிஎஸ் அவர்களையாவது பயன்படுத்தியிருக்க வேண்டும். பாஜகவில் இருக்கிற அடிமட்ட நிர்வாகிகள், தொண்டர்களிடமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே திரு ஓபிஎஸோடு பயணிக்கிறவர்களும் இந்த கருத்தாக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. ஏன் இந்த நிலைப்பாட்டை பாஜக எடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அவருக்கு ஒரு அனுதாபம் கலந்த ஆதரவு இருந்தது. இன்றைக்கு கூடுதல் அனுதாபம் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்திருக்கிறது. மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை புறக்கணிச்சிட்டாங்க, ஒரு அனுதாபம் அவருக்கு இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற பேர் புறக்கணிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்ல கட்சி முழுமையா திரு இபிஎஸ் இருக்கு, அவர்கிட்ட ஒண்ணும் இல்ல, செல்வாக்கு இல்லைன்னு பாஜக கருதியதான் எடுத்துக்கலாமா? இல்ல, அதுதான் இப்ப நான் ஒரு பட்டியல் சொன்னேன்ல. இந்த விஷயம் மத்திய பாஜகவுக்கோ மாநில பாஜகவுக்கோ தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. என்ன சந்தேகம் எழுகிறது என்றால்,
கழகங்கள் இல்லாத தமிழகம் அதற்கான வியூகத்தை வகுத்து பாஜக களமிறங்கியிருக்கிறதோ, ஒவ்வொருவராக அதிமுகவினரை அழித்தொழித்து விட்டு பாஜகவை நிலைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். இன்றைக்கு கூட மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த அந்த பட்டியல் இருக்குல்ல, அதில் பல இடங்களில் வேட்பாளர்கள் என்பது பெரிய அளவில் அங்கே அறிமுகம் இல்லாத இருக்காங்க. உதாரணத்திற்கு தேனியில் நாராயணசாமின்னு ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. நான் தேனியில் அங்கே இருக்கிற நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் பார்த்தேன். இந்த தொகுதி முழுவதுமே பிரமலைக்கல்லர்கள், மறவர்கள், அம்பலகாரர்கள், சேர்வகாரர்கள்னு முக்குளத்தோர் தான் அதிகமாக இருக்கா. ஆனால் அவர் கம்மவார் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த நாராயணசாமியை போட்டிருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதிமுக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி, எல்லாரையும் சமமாக ஒரு கட்சி. நீங்க இந்த ஜாதி மத பிரிவினைகள்லாம் ஏற்படுத்தாதீங்க. நிச்சயமாக 100% உடன்படுகிறேன். அப்படி ஜாதி மதம் பார்க்காமல், யார் வேட்பாளர் என்று கருதாமல், கட்சி அறிவித்த வேட்பாளரின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்கிற எண்ணமும் உணர்வும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும், மரியாதைக்குரிய அம்மா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காலத்திலும் இருந்தது 100க்கு 100 உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அத்தகைய ஆளுமையும் அத்தகைய மக்கள் செல்வாக்கும் அப்போது இருந்த கட்சி கட்டமைப்பும் இப்படி இருக்கிறதா, இப்போது இருக்கிறதா, அதுதானே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலையில் 3 முனை இல்லை, 4 முனை இல்லை, 5 முனை போட்டி இருக்கு. இப்போ இன்றைக்கு ஒருத்தர் அறிவிச்சிருக்கிறாங்க, தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு 39 இடங்களில் பல்வேறு தமிழ் தேசியவாதிகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பாக இருக்காங்க. அண்ணன் சீமான் இருக்கிறார், பிஜேபி இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்கிறது, பிரதான கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைத்திருக்கிறது. நமக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எப்படி வலிமையாக இருக்கிறது என்பது. அந்த கட்சியில் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிமுகன்னு ஒரு 10-12 கட்சிகள் இருக்குது. அந்த வாக்குகள் சிதறாமல் கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலைப்பாடு என்பது மக்கள் மத்தியில் இருக்கிறது. கோபம் இருக்கிறது, ஆவேசம் இருக்கிறது. அந்த எதிர் வாக்குகள் ஒன்றுபட்டால் வெற்றி இவர்களுக்கு ஒரு 15-20 தொகுதியில் கிடைக்கும். ஆனால் அது 3-4 பிரிவுகளாக பிரிவுபட்டு அந்த வாக்குகள் சிதறுகிற பொழுது, அந்த ஒன்றுபட்ட திமுக ஆதரவு நிலை வாக்குகள் அங்கே சேருகிற பொழுது அதிகமான இடங்களில் அவர்கள் வெற்றி பெறலாம். ஒருவேளை காங்கிரஸ் போட்டியிட இடங்கள், மற்ற திமுக கூட்டணி கட்சி போட்டியிடுகிற இடங்கள், விசிகா உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட இடங்களில் ஏதாவது உள்ளடி வேலைகள் நடந்து அங்கே ஒரு 4-5 தொகுதி யாராவது விட்டு கொடுப்பது அல்லது தோல்வி அடைந்தால் அதை பாஜகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான திமுகவும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத இப்போதைக்கு நமக்கு தெரிகிற ஒரு நிலையாக பார்க்குறோம். அதிமுகவுடைய வாக்கு வங்கி மட்டும் சிதறுண்டு இல்லை, திமுக எதிர்ப்பு வாக்கும் சிதறி இருக்கிறது. திமுகவுக்கு தான் சாதகங்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் அதுதான் சொல்கிறேன். ஒரு கன்சாலிடேட்டாக திமுக பக்கம் எல்லா வாக்குகளும் போகிற போது எதிர் வாக்குகள், மக்களுடைய வாக்குகளாக இருந்தாலும் கட்சிகளுடைய வாக்குகள் என்றாலும் ஒரு 4-5 பிரிவுகளாக அது பிளவுபட்டு போகிற பொழுது நிச்சயம் அவர்களுக்கான வாய்ப்பு தான் கூடுதலாக இருக்கிறது என்பது என்னுடைய பார்வை. ஆனால் நீங்கள் அதிமுக வாக்கு சிதறி இருக்கு, ஓபிஎஸ் அவர்களை ஒரு வாக்கு வங்கி உள்ள ஒரு ஆளுமை மிக்க தலைவராக பாஜக பார்த்திருந்தால் இன்றைக்கு ஓபிஎஸ்க்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. இல்லை நிச்சயமாக அதை தான் சொல்கிறேன். அதை குறைபாடாக தானே நான் சொல்கிறேன். ஏன் பார்க்கவில்லை என்பது நான் சொல்கிறது தான். இப்போதைக்கு திரு ஓபிஎஸ் தலைமையிலான இந்த அணியை முற்றும் முழுவதுமாக துடைத்தெறிந்துவிட்டு அடுத்து எடப்பாடி பழனிசாமியை கை வைப்போம், இந்த 2 பேரையும் கழகங்கள் இல்லாத தமிழகம் என்கிற அந்த நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்கு இதை எடுத்து அப்புறமா திமுகவுக்கு எதிராக களமாடுவோம், நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சி, 2026 பாஜக தலைமையில் தான் ஆட்சி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு முன் முயற்சியாக இதை பாஜக செய்கிறதோ அப்படின்னு நான் கருதுறேன். திராவிட கட்சி இல்லாமல் திராவிட கட்சிங்கிற இடத்துக்கு நாங்கள் தாமரையை கொண்டு வருவோங்கிற அந்த முழக்கத்தை முன்வைக்கிற அந்த இடத்துல நான் வர்றேன். உங்கள்கிட்ட திரு ஓபிஎஸ் அவர்களை திராவிட இயக்கமாக அவர்கள் பார்க்கவில்லையா, அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அவர் திராவிட இயக்கமாக பார்க்கவில்லையா? இல்லை, இப்போ இந்த திராவிட இயக்கம் என்பது நிச்சயமாக ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இன்று பிரிந்து கிடக்கிற அனைவருமே, திரு ஓபிஎஸ், திரு இபிஎஸ், டிடிவி, சசிகலா, இதை தாண்டி மரியாதைக்குரிய சகோதரர் கேசி பழனிசாமி முன்னாள் நாடாளுமன்ற அவருமே எம்ஜிஆர் சக்திகளை ஒன்றிணைத்து நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறார். இவர்கள் எல்லோருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே திராவிட உணர்வு உடையவர்களாக எந்த மாற்று கருத்துமே இல்லை. அரசியல் நிலைப்பாடு என்பது அவ்வப்போது மாறுகிற பொழுது தங்களை அரசியலில் தக்க வைத்துக் கொள்வதற்காக சில முடிவுகளை எடுப்பார்கள். மிக மோசமாக இன்றைக்கி கூட 2011 மாதிரி ஒரு வரலாற்று வெற்றியை பெறுவோம்னு தேமுதிக சொன்னாங்க. அந்த 2011 சட்டப்பேரவையில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க, அவர் நாகத்துருத்தினுடனே
தேமுதிகவின் அழிவு காலம் தொடங்கிவிட்டது. இனி எந்த காலத்திலும் அவர்கள் தலை தூக்கவே முடியாது, சரிவு தொடங்கிருச்சுனாங்க. அதுதான் உண்மை. 8-10% இருந்து எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்துக்கு இருந்து கடைசியில் 1% கீழே வந்துட்டாங்கல்ல. அப்போ இவர்கள் ஒரு மகத்தான வரலாற்று வெற்றியை எப்படி பெற முடியும்? பேசலாம்.